டாவின்சி கோட் பை டான் பிரவுன். அத்தியாயம் 55, பகுதி 2. நான் சொல்வதை கவனி. இந்த மத இணைப்பு காலகட்டத்தில் புதிய கிறிஸ்துவ மதத்தை வலுப்படுத்த வேண்டிய தேவை கான்ஸ்டன்டைனுக்கு ஏற்பட்டது. அதுதான் புகழ்பெற்ற நிக்கேயா கவுன்சில் எனப்படும் பிரபலமான மாபெரும் ஒன்றுகூடல். சோஃபியா அதை இதுவரை நைசின் கிரீடின் பிறப்பிடம் என்றுதான் நினைத்து வந்திருக்கிறாள். இந்த ஒன்றுகூடலில் கிறிஸ்துவத்தில் உள்ள பல்வேறு அம்சங்களும் விவாதிக்கப்பட்டு வாக்கெடுப்பின் மூலம் தேர்ந்தெடுக்கப்பட்டது. ஈஸ்டர் தினம், பிஷப்புகளின் பங்களிப்பு, சடங்குகளை நடத்துவது மற்றும் ஜீசஸின் தெய்வீக தன்மை எல்லாம் அடங்கும். எனக்கு புரியவில்லை. அவருடைய தெய்வீகத்தன்மையா? கேள் அன்பே, வரலாற்றில் அந்த கணம் வரை மரணிக்கக்கூடிய தீர்க்கதரிசியாகத்தான் ஜீசஸ் குறித்த பார்வை இருந்தது. மாபெரும் சக்தி வாய்ந்த மனிதர். ஆனாலும் மனிதர்தானே, மரணிக்கக்கூடிய ஒருவர். கடவுளின் மகனில்லையா? ஆமாம் என்றார் டீப்பிங். இயேசுவை கடவுளின் மகனென்று நிறுவ அவர் கடவுளின் மகனென்று அதிகாரபூர்வமாக முன்மொழியப்பட்டு நிக்கேயா சபையினரால் ஓட்டெடுப்பு நடத்தப்பட்டது. இருங்கள், இயேசுவின் தெய்வீகத்தன்மை என்பது வாக்களிப்பின் மூலம் தேர்வு செய்யப்பட்டதா? ஏறக்குறைய எல்லா ஓட்டுகளும் அப்படித்தான் விழுந்தன என்றார் டீப்பிங். இருந்தாலும் ரோம பேரரசை மேற்கொண்டு ஒன்றுபடுத்தவும் புதிய வாடிகன் அதிகார மையத்திற்கு கிறிஸ்துவின் தெய்வீகத்தன்மையை நிறுவ வேண்டியது அவசியமானது. இயேசுவை கடவுளின் மகனென்று அதிகாரபூர்வமாக ஏற்றுக்கொள்வதன் மூலம் கான்ஸ்டன்டைன் இயேசுவை மனித எல்லைக்கு அப்பாற்பட்ட ஓர் உருவமாக்கினார். அந்த உருவத்தின் சக்தி கேள்வி கேட்காத முடியாத ஒன்று. இது கிறிஸ்துவத்திற்கு சவால் விட்டு கொண்டிருந்த மதம் சாராதவர்களின் கேள்விகளை புறம் தள்ளியதோடு மட்டுமல்ல, கிறிஸ்துவை பின்பற்றுவர்கள் ரோமன் கத்தோலிக்க சபை என்று நிறுவப்பட்ட புனித வாயிலின் மூலமாகத்தான் தங்களை தங்களுடைய பாவங்களிலிருந்து விடுவித்துக் கொள்ளவும் முடிந்தது. சோஃபியா லென்ட்ரனை உற்று பார்த்தார். அவர் மேலும் கீழுமாக அவளை பார்த்து தலையாட்டினார். இது எல்லாமே அதிகாரத்திற்காகத்தான் என்றார் டீப்பிங். ஓர் இறை தூதராக கிறிஸ்துவானவர் தேவாலயம் மற்றும் அரசின் செயல்பாட்டிற்கு முக்கியத்துவம் வாய்ந்தவர் ஆனார். ஆரம்பகால தேவாலயமானது இயேசுவை அவருடைய உண்மையான தொண்டர்களிடமிருந்து திருடிவிட்டது என்றும் மனிதர்களுக்கான அவருடைய செய்தியை கடத்திவிட்டது என்றும் தெய்வீகத்தன்மை என்ற உரை போட்டு யாரும் நுழையாத வண்ணம் மூடி மறைத்து விட்டதோடு தங்களுக்கே உரிய அதிகாரத்தை விரிவுபடுத்தி கொள்ள அதை பயன்படுத்தி கொண்டது என்றும் பல அறிஞர்கள் கூறுகின்றனர். இந்த விஷயத்தை பற்றி நான் சில புத்தகங்கள் எழுதியிருக்கிறேன். இதற்காக தீவிர கிறிஸ்துவர்கள் உங்களை வெறுப்பூட்டும்படியான கடிதங்களை தினமும் எழுதியிருக்கிறார்கள் என்று நினைக்கிறேன். அவர்கள் ஏன் அப்படி செய்ய வேண்டும்? டீப்பிங் அதற்கு பதிலளித்தார். படிப்பறிவுள்ள பெருமளவு கிறிஸ்துவர்களுக்கு தங்களுடைய நம்பிக்கையின் வரலாறு பற்றி தெரியும். இயேசு உண்மையிலேயே ஒரு மிகச்சிறந்த சக்தி வாய்ந்த மனிதர்தான். அரசியல் நடைமுறைக்கு ஏற்ப கான்ஸ்டன்டைன் உருவாக்கிய ஒன்றும் கிறிஸ்துவின் வாழ்க்கையுடைய கம்பீரத்தை அழித்துவிடவில்லை. கிறிஸ்து ஓர் ஏமாற்றுக்காரர் என்று யாரும் கூறவில்லை, அல்லது அவர் பூமியில் நடந்த லட்சக்கணக்காரோனின் வாழ்க்கை சிறக்க உந்தலாக இருந்தார் என்பதையும் யாரும் மறுக்கவில்லை. கிறிஸ்துவின் உறுதியான செல்வாக்கையும் முக்கியத்துவத்தையும் கான்ஸ்டன்டைன் தனக்கு அனுகூலமாக பயன்படுத்தி கொண்டார் என்றுதான் நாங்கள் சொல்ல வருகிறோம். அப்படி செய்ததன் மூலமாகத்தான் நமக்கு இன்று தெரிய வந்துள்ள கிறிஸ்துவத்தின் முகத்தை அவரால் வடிவமைக்க முடிந்திருக்கிறது. தனக்கு முன்னால் இருந்த ஓவிய புத்தகத்தை சோஃபியா பார்வையிட்டாள். டாவின்சியின் புனித கோப்பை ஓவியத்தை பார்க்கும் ஆவலுடன் அதை புரட்டினாள். இதில் திருப்புமுனை என்றால் இதுதான் என்ற டீப்பிங் இப்பொழுது வேகமாக பேசத் தொடங்கினார். இயேசு பிறந்த பின்னர் ஏறத்தாழ 4 நூற்றாண்டுகளுக்கு பின்னர் இயேசுவின் தகுதியை
கான்ஸ்டன்டைன் மேம்படுத்தியிருந்தாலும் அவரை ஒரு மரணிக்கக்கூடிய மனிதர் என்று விவரிக்கும் வகையில் ஆயிரக்கணக்கான ஆவணங்கள் ஏற்கனவே உருவாகிட்டிருந்தன. வரலாற்று புத்தகங்களை மறுமுறை எழுத வேண்டும், ஒரு துணிச்சலான அடியெடுத்து வைக்க வேண்டும் என்பது கான்ஸ்டன்டைனுக்கு தெரிந்திருந்தது. இந்த அடியிலிருந்துதான் கிறிஸ்துவ வரலாற்றின் மிக ஆழமான தருணம் தொடங்குகிறது. டீப்பிங் சற்று இடைவேளை விட்டு சோஃபியாவை பார்த்தார். கான்ஸ்டன்டைன் ஒரு புதிய பைபிளை எழுத முனைந்து அதற்கு நிதியளிக்கவும் செய்தார். இதில் கிறிஸ்துவின் மனித குணங்கள் பற்றி பேசப்படும் சுவிசேஷங்கள் நீக்கப்பட்டு அவரை கடவுளாக பாவிக்கும் சுவிசேஷங்கள் இணைக்கப்பட்டன. அதற்கு முந்தைய சுவிசேஷங்கள் சட்டவிரோதமானவை என்று அறிவிக்கப்பட்டன. அவை சேகரிக்கப்பட்டு எரியூட்டப்பட்டன. இதில் ஒரு சுவாரஸ்யமான குறிப்பு இருக்கிறது என்றார் லென்டன். கான்ஸ்டன்டைனின் பதிப்பிற்கு பதிலாக தடை செய்யப்பட்ட சுவிசேஷங்களை யார் தேர்வு செய்தாலும் அவர்கள் மத துவேஷிகளாக பாவிக்கப்பட்டனர். மத துவேஷிகள் என்ற வார்த்தை அப்போதிலிருந்துதான் வரலாற்றில் இடம்பெறத் தொடங்கியது. லத்தீன் வார்த்தையான ஹெரட்டிகஸ் என்றால் தேர்வு என்று அர்த்தம். கிறிஸ்துவின் அசலான வாழ்க்கை வரலாற்றை யார் தேர்வு செய்தார்களோ அவர்களே உலகின் முதல் மத துவேஷிகள் ஆனார்கள். டீப்பிங் தொடர்ந்து பேசினார். கான்ஸ்டன்டைன்கள் அழிக்க நினைத்த சில சுவிசேஷங்களை எப்படியோ தப்பி பிழைத்து விட்டன. சூடான் பாலைவனத்தில் உள்ள கும்ரான் குகைகளில் 1950ஆம் ஆண்டுகளில் மரணக்கடல் கையெழுத்து பிரதிகள் கண்டுபிடிக்கப்பட்டன. நாக் ஹமாதியில் 1945ஆம் ஆண்டில் காப்டிக் கையெழுத்து பிரதிகள் கண்டுபிடிக்கப்பட்டன. உண்மையான புனித கோப்பையை பற்றி கதையை மேலும் சொல்ல வேண்டும் என்றால் இந்த ஆவணங்கள் யாவும் கிறிஸ்துவின் அமைச்சரவை மிகவும் மனித முறைப்பட்டதாகவே இருந்திருக்கிறது. ஆம், வாடிகன் கூட தன்னுடைய பாரம்பரியத்தை தக்க வைத்துக் கொள்வதற்கு இந்த கையெழுத்து பிரதிகள் வெளியாகாமல் இருக்க கடுமையாக முயற்சி செய்தது. அதெப்படி செய்யாமல் இருப்பார்கள்? இந்த கையெழுத்து படிகள் வரலாற்று பிழைகளையும் பிறழ்வுகளையும் வெளிச்சம் போட்டு காட்டின. நவீன கால பைபிளானது அரசியல் சார்புடையவர்களால் ஒன்று சேர்க்கப்பட்டு சரி செய்யப்பட்டது என்பதை அவை உறுதிப்படுத்தின. அந்த பைபிள் இயேசு கிறிஸ்து என்ற மனிதரின் தெய்வீக தன்மையை மேம்படுத்தி அவருடைய செல்வாக்கை பயன்படுத்தி தங்களுடைய அதிகார அடித்தளத்தை உறுதிப்படுத்தி கொள்ளதான் இப்போதும் கூட என்றபடி லென்டன் குறுக்கிட்டார். இந்த ஆவணங்களை அழிக்கும் தேவாலயத்தின் விருப்பம் என்பது தாங்கள் நிறுவிய கிறிஸ்துவை பற்றிய கண்ணோட்டத்தின் மீதுள்ள தீவிர நம்பிக்கையால் வந்ததுதான் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. சோஃபியாவுக்கு நேரே இருந்த நாற்காலியில் உட்கார முயன்றபோது டீப்பிங் சற்றே முறுவலித்தார். நீயே பார்த்தாயா? என்னை விட இந்த பேராசிரியர் ரோம் மீதுதான் மென்மனம் கொண்டவராக இருக்கிறார். இருந்தாலும் எதிர்ப்பு ஆவணங்கள் எல்லாம் தவறான சாட்சியங்கள்தான் என்று கூறும் நவீன மதவாதிகளை பற்றி அவருடைய கூற்று சரியானதுதான். அதை புரிந்து கொள்ள முடிகிறது. கான்ஸ்டன்டைனின் பைபிள் பல காலங்களுக்கு உண்மை என்று நம்பப்பட்டு வந்திருக்கின்றது. உபதேசித்தவரை விட யாரும் பெரிய உபதேசி கிடையாது. நாம் நம்முடைய தந்தையார்களின் கடவுளைத்தான் வழிபடுகிறோம் என்றார் லென்டன். நான் என்ன சொல்ல வந்தேன் என்றால், டீப்பிங் எதிர்வாதம் புரிந்தார். கிறிஸ்துவை பற்றி நம்முடைய தந்தையார்கள் நமக்கு சொன்னவை எல்லாமே பொய் என்பதுதான். அவை புனித கோப்பையை பற்றிய கதைகளை போன்றவைதான். தனக்கு முன்பிருந்த டாவின்சியின் மேற்கோளை சோஃபியா மீண்டும் ஒரு முறை பார்த்தாள். நம்மை குருடாக்கும் அறியாமையானது நம்மை தவறாகவே வழிநடத்தும். பாவப்பட்ட ஜீவன்களே, உங்களுடைய கண்களை திறவுங்கள். அந்த புத்தகத்தை அணுகிய டீப்பிங் நடுப்பக்கத்தை திறந்தார். இறுதியாக டாவின்சியின் புனித கோப்பை ஓவியத்தை காட்டும் முன்னர் இதை விரைவாக பார்த்துவிடு என்றார். பிறகு அவர் அந்த புத்தகத்தில் இருபுறமும் விரிந்திருந்த வண்ணமயமான ஓவியம் இருந்த பக்கத்தை புரட்டினார்.
இந்த சுவரோவியத்தை உனக்கு அடையாளம் தெரியுமென்று நினைக்கிறேன். அவர் கிண்டல் தானே செய்கிறார். எக்காலத்திலும் மிகுந்த புகழ்பெற்ற அந்த சுவரோவியத்தையே சோஃபியா உற்று நோக்கினாள். அது கடைசி விருந்து. மிலனுக்கு அருகே உள்ள சாண்டா மரியா டேலே கிரேசியின் சுவற்றில் டாவன்சி வரைந்த புகழ்பெற்ற ஓவியம். தன்னுடைய சீடர்களுக்கு ஒருவர் தன்னை காட்டிக் கொடுத்து விட்டார் என்று இயேசு அறிவித்த தருணத்தில் இருந்த இயேசுவையும் அவருடைய சீடர்களையும் சித்தரிக்கும் சிதைவுற்று போன சுவரோவியம். ஆம், இந்த சுவரோவியத்தை எனக்கு தெரியும். அப்படியென்றால் இந்த விளையாட்டின் மகிழ்ச்சியை நீ தரப்போகிறாய். உன்னுடைய கண்களை சற்று மூடிக்கொள். நிச்சயமின்மையோடு சோஃபியா தன்னுடைய கண்களை மூடிக்கொண்டாள். இயேசு எங்கே அமர்ந்திருக்கிறார்? டீப்பிங் கேட்டார். நடுவில். நல்லது. அவரும் அவருடைய சீடர்களும் எந்த உணவை பிட்டு உண்கிறார்கள்? ரொட்டி. அதேதான். சூப்பர். என்ன அருந்துகிறார்கள்? ஒயின். அவர்கள் ஒயின் சாப்பிடுகிறார்கள். நல்லது. கடைசி கேள்வி. அந்த மேசையில் எத்தனை ஒயின் கோப்பைகள் இருக்கின்றன? சோஃபியா தடுமாறினாள். அது ஒரு தந்திரமான கேள்வி என்று உணர்ந்து கொண்டாள். இரவு உணவு முடிந்த பின்னர் ஒரு கோப்பை ஒயினை எடுத்துக்கொண்டு இயேசு அதை தன்னுடைய சீடர்களுடன் பகிர்ந்து கொள்கிறார். ஒரு கப் என்றாள் அவள். அது சாலிஸ், கிறிஸ்துவின் கோப்பை, புனித கோப்பை. இயேசு ஓர் ஒற்றை சாலிஸை தான் கைமாற்றுகிறார். இப்போது ஒன்று கூடலில் நவீன கிறிஸ்துவர் செய்வது போல. டீப்பிங் மூச்சு விட்டார். உன் கண்களை திறந்து கொள். அவள் கண்களை திறந்தாள். டீப்பிங் திருப்தி உற்றவராக சிரித்தார். சோஃபியா ஓவியத்தை பார்த்தாள். அதை பார்க்கையில் அவளுக்கு மிகுந்த ஆச்சரியமாக இருந்தது. ஏனென்றால் கிறிஸ்து உட்பட மேசையில் இருந்த எல்லோரிடமும் கோப்பை இருந்தது.